அனைவருக்கும் வணக்கம். சாமிக்கு வைக்கிற சாமந்தி பூ, ரோஜா பூ, பன்னீர் ரோஜா எல்லாமே நான் 2-3 வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்த அப்புறமா அதில் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதனால் ஃபேனை போட்டுட்டு ஃபேனுக்கு கீழே ஒரு சுத்தமான க்ளோத் விரிச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி பூவெல்லாம் பரத்தி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த பூவெல்லாம் நல்லா காஞ்சிரும். அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன இதழ்கள் வாடி இருந்தால் அதை எல்லாமே வெட்டி விட்டுட்டு அப்புறமா ஒரு பிளாஸ்டிக் டப்பில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா 2-3 வாரத்துக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சமாக துணி இருந்தது, அதை ஊற வச்சுட்டு 2-3 நாளாகவே மழை, அங்கங்கே செடியில் காட்டு புல் வளர்ந்துருந்தது. ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டுட்டு சுத்தமாக வாசலை அப்படியே கூட்டி விட்டுட்டேன். நான் வீட்டுக்குள்ளே மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கு அதெல்லாம் எடுத்து அதில் காஞ்சி இலை வேருங்க எல்லாம் வெட்டி விட்டுட்டு இலையெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி கழுவி விட்டுட்டு மண்ணெல்லாம் நல்லா லூஸ் பண்ணி வச்சுட்டேன். 2-3 நாளாகவே மழைனால துணியெல்லாம் காயலை. இன்றைக்கு வெயில் அடித்தது, ஸோ எல்லாமே காய வச்சு எடுத்துட்டேன். அப்புறமா ஈவினிங் நல்லா மஞ்சள் தண்ணி தெளித்து வாசலை நல்லாவே தெளித்து விட்டாச்சு. எப்பவும் போல் சாமிக்கு விளக்கேற்றி திருப்திகரமாக ஈவினிங்கை முடிச்சிட்டேன்.